கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலந்தரும் தேவன் எபிசோட் 1949 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் எரேமியா 31 அதிகாரம் 1வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அக்காலத்திலே நான் இஸ்ரவேலின் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன். நாம் ஆண்டவருடைய பிள்ளையாய் அவருடைய ஜனமாய் மாறிவிட்டோமானால், நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி கற்றுத்தந்து அவருடைய வார்த்தைகளை கற்றுத்தந்து அதன்படி செய்ய கற்பிப்போமானால், ஆண்டவர் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, glory to Lord. கர்த்தர் எவ்வளவு நல்லவர்! நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கும் அவர் ஆசீர்வாதத்தை தர வல்லவராயிருக்கிறார். வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பேன். நம்முடைய ஆண்டவர் நம்மோடு அந்த ஆசீர்வாதங்களை முடித்து கொள்ளுகிறவர் அல்ல, நம்முடைய பிள்ளைகளோடு பேர பிள்ளைகளோடு ஆசீர்வாதத்தை தருவார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள நாம் நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே வளர்க்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பயத்தை அவர்களுக்கு கற்றுத்தர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்கள் கற்றுக்கொண்டு அதன்படி நடக்க நாம் கற்றுத்தர வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளை புடமிடும். அல்லேலூயா. உபத்திரவத்தின் குகையிலே வாழ்ந்தாலும் கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுவார். தெரிந்து கொண்ட பின்னாடி நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை கனம் பண்ணுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, எங்களுக்கு மாத்திரமல்ல வம்சங்களுக்கெல்லாம் தேவனாய் இருப்பேன் என்று சொல்லி எங்கள் சந்ததியை நீர் நினைத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சங்கீதக்காரன் மூலமாக கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். நம்மை மாத்திரமல்ல சகோதரனே சகோதரியே, உன்னை மாத்திரமல்ல உன் வம்சத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் வம்சங்களையும் கர்த்தர் நினைத்திருக்கிறார். வம்சங்களுக்கும் தேவையான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார், தந்துவிட்டார் என்று நினையுங்கள். கர்த்தர் வம்சங்களுக்கெல்லாம் தேவனாயிருப்பார். நாம் செய்ய வேண்டியது, நீங்கள் செய்ய வேண்டியது, கர்த்தரை உங்கள் வம்சங்களுக்கு கொண்டு செல்லுங்கள். அவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுத்து அதன்படி நடக்க அவர்களை பழக்குவியுங்கள். கர்த்தருடைய வார்த்தை பிள்ளைகளை ஆசீர்வாதத்தில் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வம்சங்களுக்கெல்லாம் நீர் தேவனாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் கரத்தில் கொடுத்து ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன்.